வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனையாக அனுபவமே சிறந்த ஆசான் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு கிடைத்த அனுபவங்கள்தான் அவனை சிந்திக்க வைத்து நல்ல மனிதனாக உருவாக்குகின்றன. ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்வோங்க. விளக்கை தொட்டால் சுடும் என்று அந்த குழந்தைக்கு தெரியாது. நாம் சொல்வோம், அதை தொட்டால் சுடும் என்று. ஆனால் அவர்கள் கேட்க மாட்டார்கள். மீண்டும் தொடுவார்கள். தொட்டவுடன் சூடு என்ற அனுபவம்தான் அடைந்தவுடன் அதை தொடமாட்டார்கள். அப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் அனுபவப்பட்டு உயர்கின்றான். நம் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்கிறார், என்னுடைய அனுபவங்கள் தான் என்னை சிறந்த ஆசானாக மாற்றியது என கூற கேட்டுள்ளோம். அவருக்கு கிடைத்த அனுபவங்கள் அப்படின்ட்டு பார்க்கும்போது, அதாவது 1959ஆம் ஆண்டு அவருக்கு நிறைய கடன் தொல்லைகள் இருந்ததுங்க. அப்போது நமது எண்ணத்தில் சக்தியை இங்கு பயன்படுத்தி பார்க்கலாம் என்று எண்ணினேன். இன்னும் ஓராண்டுக்குள் எனது கடன்கள் எல்லாம் தீர்ந்துவிட வேண்டும் என்ற சொற்களை நாள்தோறும் காலை மாலைகளில் சங்கற்பமாக கூறி வந்தார். ஓராண்டுக்குள் கடன்கள் அடியோடு தீர வேண்டும் என்பதுதான் சங்கல்பம். கடன்கள் அடியோடு தீர்ந்துவிட்டன. அதன் தொடர் விளைவாக சொத்துக்களும் போய்விட்டது. மேலும் 50 வயதுக்கு மேல் உலக சமுதாய சேவைதான் எனது லட்சியம் என்பது ஒரு உறுதியான எண்ணம். வியாபாரம் அப்படியே செழிப்போடு இருந்தால் அதை விட்டு நான் எவ்வாறு சமுதாய சேவைக்கு திரும்ப முடியும்? அந்த காலத்தில் பெற்ற அனுபவம்தான் தவத்தின் முடிவில் நல்லதோர் சங்கல்பம் செய்ய வேண்டும் என்ற விளக்கம் கிடைச்சதுங்க. நமக்கு சங்கல்பம் எப்படி கொடுத்துருக்கு? அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்ற சிறந்ததொரு சங்கல்பத்தை நமக்கு அளித்திருக்காருங்க. இன்னொரு அனுபவம் மகரிஷி கூறியிருக்காங்க. எனக்கு சுமார் 42 வயது இருக்கலாம். நான் தெரு திண்ணையில் அடிக்கடி பல நாட்கள் படுத்து உறங்குவது உண்டு. ஒரு நாள் பௌர்ணமி தினம். இரவு சுமார் மணி 12:30 இருக்கும். நல்ல நிலவு ஒளி திண்ணையில் கால்பாகம் இருக்கின்றது. நான் கண் திறந்து விழித்து பார்த்தேன். என் வலப்பக்கத்தில் 2 அடி தொலைவில் அருட்ஜோதி ராமலிங்க வள்ளலார் சுத்த வெள்ளை ஆடையோடு தலையை அதே வெள்ளை துணியால் மூடிய நிலையில் அமர்ந்திருந்தார். எனக்கு ஒரு படபடப்பு ஏற்பட்டது. அவருக்கு வணக்கம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுந்து அவர் அடியை நாடினேன். நான் உன்னோடு 10 ஆண்டு காலம் இருக்கப் போகிறேன் அப்பா, இதை இப்பொழுதே யாரிடமும் சொல்லாதே என்று கூறிய வார்த்தைகளை தெளிவாக கேட்டேன். உருவமும் பார்த்தேன். அருள் பாலித்த உரையையும் கேட்டேன். உடனே காட்சி மறைந்து விட்டது. உடம்பெல்லாம் புல்லரித்தது. மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. என் மனைவியை எழுப்பி கூறி மகிழலாம் என்றால் பிறரிடம் அப்பொழுதே கூறவும் கூடாது என்ற அருள் ஆணை. என்ன செய்வேன்? இருதய பூரிப்போடு தவத்தில் உட்கார்ந்தேன். ஆனால் வள்ளலாரின் காட்சி நினைவு தவிர தவம் எதுவும் செய்ய முடியவில்லை. அன்று முதல் 10 ஆண்டு காலத்துக்குள் நான் எழுதிய கட்டுரைகள், கவிகள் அனைத்தும் தத்துவமயம். அதாவது ராமலிங்க வள்ளலார் அவர் சொந்த உடல் மூலம் முடிக்காமல் விட்டு வைத்த செயல்களை எல்லாம் எனது எளிய உடலை ஆட்கொண்டு முடித்தார் என்றே எண்ணுகின்றேன். என் கவிகளை, கருத்துக்களை வியந்து போற்றும் நெருங்கிய நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியினை விளக்கி, இந்த சிறப்புகள் அனைத்தும் அருள்ஜோதி வள்ளலாருடையதே என கூறி மகிழ்வேன். அந்த மகான் பல சந்தர்ப்பங்களில் என்னோடு இருந்து வழிகாட்டி செயலாற்றுவதை அனுபவமாக கண்டிருக்கிறேன் என்று கூறியிருக்கார். அதே மாதிரி என் மனைவிக்கு அருள்பாலித்த மகான். இந்த அனுபவங்களோடு மற்றொரு அனுபவம் எனது முதல் மனைவி லோகாம்பாள் மூலமும் கிடைத்தது.
அவளோடு ஒரு அருளே குணமாக கொண்ட மகானுடைய ஆவி தொடர்பு கொண்டுள்ளது. சில சமயம் அவளுக்கு ஒரு மயக்க நிலை வந்து சாய்ந்து விடுவாள். அதன் பிறகு அந்த மகானுடைய ஆவி பேசத் தொடங்கும். அதன் மூலம் எங்கள் குடும்பத்திற்கு எவ்வளவோ நன்மைகளும் பாதுகாப்பும் ஏற்பட்டன. நான் பலமுறை அவ்வருள் நிறைந்த மகானின் ஆவியோடு உரையாடி இருக்கின்றேன். எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தவிர வேறு யாருக்கும் வெளியில் தெரியாது. இந்த நேரடி அனுபவங்கள் எனது தத்துவ ஆராய்ச்சிக்கு பெரிதும் உதவின. உடலை விட்டு உயிர் பிரிந்த பின் அந்த உயிரின் நிலை என்ன என்று பல கூட்டங்களில் பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை என்ன என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தியிருக்கின்றேன் என்று கூறினார். அவருடைய அனுபவம்தான் சிறந்த ஆசானாக நமக்கு கிடைத்துள்ளார். ஜோதிட விஞ்ஞானத்தை ஒப்புக்கொள்ள மறுப்பவர்கள் கூட 60 வயது அனுபவ மனது என்ற அறிவை புறக்கணிக்க முடியாதுங்க. ஒரு கவிஞர், அதாவது கண்ணதாசன் கவிதை வரிகள் சில நினைவுக்கு வருகின்றன. அவருக்கும் இறைவனுக்கும் நடக்கும் உரையாடலாக அந்த கவி வரிகள் உள்ளன. அதாவது, பிறப்பின் வருவது யாதெனக் கேட்டேன், பிறந்து பாரனை இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதெனக் கேட்டேன், அறிந்து பாரனை இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதெனக் கேட்டேன், மணந்து பாரனை இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதெனக் கேட்டேன், பெற்று பாரனை இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதெனக் கேட்டேன், முதிர்ந்து பாரனை இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது யாதெனக் கேட்டேன், இறந்து பாரனை இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்வெனில், ஆண்டவனே நீ ஏன் எனக் கேட்டேன். ஆண்டவன் சற்று அருகு நெருங்கி, அனுபவம் என்பதை நான் தான் என்றான். ஆம், எதையும் அனுபவித்தேதான் தெரிந்து கொள்ள முடியும். அனுபவம்தான் ஒரு மனிதனை உயர்வாக மாற்ற முடியும், சிறந்த ஒரு ஆசானாகவும் இருக்க முடியும் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.